எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியைப் போல நன்னிய நென்முக நசந்தல் வேண்டும் என் அன்னை என்ற பாரதியின் வார்த்தையை நினைவிலே நிறுத்தி கொஞ்சம் அன்புடன் ஸ்ரீ வந்து இப்போ மெதுவாக சொல்லிதான் என்ன சொன்னான்னு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நடுவருக்கே புரியல. நாங்கள் வந்து புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இருந்தாலும் கொஞ்சம் புரியும்படி சொல்லலாம். அதாவது நம்ம வழக்கறிஞர் அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, இறைவனுக்கு ஏது விதி அப்படின்னு. என் வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பே பொய் கணக்கா, தினந்தோறும் வெறுங்கனவா, என் விதிய எழுதையில அந்த சாமி உறங்கிடுச்சு. சில பேருக்கு அப்படிதான் உறங்கி போச்சு. அதாவது நல்லா கவனிங்க, கம்பராமாயணத்தில் ராமன் யாரு? யாரு சொல்லுங்க சொல்லுங்க, கேட்குறாரு இல்லைங்க, சொல்லுங்க. ராமன் யாரு? ராமர் யாரு? அவதார புருஷன். அவதார புருஷனையும் விட்டு வைக்கல விதி, அதுதான் உண்மை. சிறப்பு. சீதை யாரு? சொல்லுங்க. லக்ஷ்மி தேவியோட அவதாரம். அவளுக்கு என்ன தலைவிதியா? 14 வருஷம் வனவாசம் போகணுன்னு வாக்கப்பட்டு போன இடம் சரியில்லை. நல்ல இடத்துல அவங்க அப்பா கட்டி கொடுக்கல போல. புருஷன் சார் நல்லவனாவே இருந்தாலும் ரொம்ப நல்லவனா இருந்துடக்கூடாது. ரஜினி சொன்ன மாதிரி எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆண்கள்லாம். ரொம்ப நல்லவனா இருந்தாலும் இதுதான் ஆபத்து. அப்போ விதி கடவுளையும் விட்டு வைக்கல.